வானின்று இறங்கி வந்த உயிருள்ள நற்கருணை ஆண்டவரே, கோடி அற்புதர் அந்தோணியாருடைய அற்புதமான ஆற்றலுள்ள சக்தியுள்ள ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய உன்னதமான தெய்வீக அருமருந்தே, எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி வந்தவைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த நேரத்திலே ஆராதிக்கின்றேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கின்றேன் என்ற பாடலை பாட இந்த நற்கருணை பவனியை நாம் பக்தியோடு தொடர்வோம். தந்தைவர்கள் பாடகர் குழுவோடு சேர்ந்த பாடலை பாடுகிற பொழுது எல்லாரும் சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை தேருக்கு முன்னால் வரிசையாக சென்று நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இறை மக்களும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக பவனியாக செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோடி அற்புதங்களை செய்கிறவர் இந்த அந்தோணியார் அல்ல. He is not the hero of the Eucharist. நற்கருணையுடைய கதாநாயகர் அந்தோணியார் அல்ல. அற்புதத்தின் கதாநாயகர் அந்தோணியார் அல்ல. அதிசயத்தின் கதாநாயகர் அந்தோணியார் அல்ல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட பட்டங்களை வென்ற மெஜிஷியனும் அவருடைய கைகளிலே அல்லது அவர் இருக்கின்ற இடத்திலே ஏதோ ஒரு டூல் அல்லது கருவியை பயன்படுத்துவார். ஏதாவது ஒரு கருவியை பயன்படுத்தி தான் அந்த மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை செய்வார். அந்த ஒரு மேஜிக்கை அந்தோணியார் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அந்த மேஜிக்கான அற்புதங்களையும் அருள்வரங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு அவர் பயன்படுத்துகின்ற டூல், அந்த மேஜிக் டூல் முதலாக the word become flesh, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள அப்பமாக மாறிய இந்த நற்கருணை. இந்த நற்கருணையை கரத்தில் ஏந்திதான் இந்த உலகத்தில் தன்னை நாடி வருகின்ற ஒவ்வொரு அன்பு பக்தர்களுக்கும் கோடான கோடி நன்மைகளை செய்கிறார். இந்த நற்கருணை இல்லாவிட்டால் அந்தோணியாரால் எந்த நன்மையும் செய்ய முடியாது. இரண்டாவது கருவியாக இந்த நற்கருணையின் மறு உருவம் தான் அதன் முதல் கருவியே அற்புத குழந்தையை ஆண்டவர் அவருடைய தெய்வீக உணவும் இரத்தமும் தான் இந்த நற்கருணை. இரண்டாவதாக அவருடைய வாழ்வு தரும் வார்த்தை. ஆகவே இந்த நற்கருணையை அந்தோணியாரிடமிருந்து பிரித்து விட பொழுது அந்தோணியார் உங்களைப் போல என்னை போல சக்தியற்றவர். இந்த சக்தியை அவர் எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே சாகும் வரை, இறுதி மூச்சும் விடும் வரை, நாமெல்லாம் சாகும் பொழுது நம்ம பாசமான அப்பாவை பார்க்க ஆசைப்படுவோம். இந்த கண்ணை மூடும் பொழுது நம்மை பெற்றெடுத்த தாயை பார்க்க ஆசைப்படுவோம். இந்த உலகத்திலே நாம் யாரை அதிகமாக நேசித்தோமோ அவர்களை பார்க்க ஆசைப்படுவோம். அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், ஏன் பிள்ளையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்தோணியார் பார்க்க ஆசைப்பட்ட ஒரு நபர் இந்த நற்கருணை ஆண்டவர். நான் சாகும் தருவாயிலே சாக கிடக்கிறேன், சாவதற்கு முன்பாக என்னை வாழ வைத்த இந்த நற்கருணை ஆண்டவரை நான் சுவைக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய அந்த உயிர் மூச்சானது இந்த மன்னக வாழ்வை விட்டு விண்ணகம் நோக்கி பயணிப்பதற்கு முன்பாக அந்த நற்கருணையை பெற்றுக்கொள்கிறார். அந்த நற்கருணை பெற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, ஐ see my Lord, நான் என் ஆண்டவரை பார்த்தேன். அன்பு இறை மக்களே, நற்கருணை இந்த கழுதை வணங்கியதை நாம் நிறைய நாளிலே தியானம் செய்திருக்கிறோம். அந்தோணியார் என்றாலே, நற்கருணை என்றாலே பசியாக இருந்த 3 நாட்கள் பசியாக இருந்த, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து செத்த கடவுள் செத்த பிணமாக கல்லறையிலே 3 நாள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாரோ அதே போல அந்த கழுதையும் 3 நாட்கள் எந்த ஒரு உணவும் கொடுக்காமல் இந்த சாதாரண அப்பத்திலே இயேசு இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத முட்டாளுக்கு
அந்த கழுதை உணவு கொடுக்காமல் வைத்திருக்கிறார் 3 நாட்கள். ஒரு புறம் அந்த சாப்பாட்டிற்கான உணவு கழுதைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு புறம் இந்த அப்பம், இந்த சாதாரண அப்பம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதே தான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதரும் ப்ரூஃப் பண்ண விரும்பினார். மறுபுறம் நற்கருணை ஆண்டவரை கரத்தில் ஏந்திய அந்தோணியார். 3 நாட்களாக பசியாக இருந்த அந்த கழுதை வணங்கியதை நாம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்தோணியாரை வணங்கவில்லை, அது மாறாக அவர் கரங்களில் இருந்த திவ்ய நற்கருணையை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் அந்த கழுதை வணங்கியது. எனவே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கெல்லாம் இந்த கழுதை போல விசுவாசம் நமக்கு வேண்டும். மனிதர் போல விசுவாசம் தேவையில்லை. எந்த ஒரு அறிவும் இல்லாத அந்த கழுதைக்கு இருந்த விசுவாசம், இந்த நற்கருணை ஆண்டவர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், என்னை குணப்படுத்த என்னை தேடி வந்திருக்கின்றார், என்னை அன்பு செய்ய தேடி வந்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையினுடைய மையமே நம்முடைய பங்கு தந்தையினுடைய பெயர் இருதயசாமி. நம்முடைய உடலிலே இந்த இதயத்தை எடுத்துவிட்டால் நாம் செத்த பிணமாகுவோம். அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த நற்கருணை எடுத்துவிட்டால் நாம் செத்த கிறிஸ்துவர்களாக மாறுவோம். எனவே அந்த கழுதைக்கு இருந்த விசுவாசம் கூட எனக்கு இல்லையே என்று நாம் நினைத்து வருந்த இந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறோம். ஒரு புறம், மற்றொரு புறம் அந்த கழுதைக்கு இருந்த விசுவாசத்தை என்னுள் வரவழைக்கும் பொழுது, என் ஆண்டவர் இந்த நாளிலே என்னை அற்புதமாக விசேஷ விதமாக ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார் என்பதற்கு இந்த நற்கருணை இந்த அப்பத்தில் மட்டும் வாழவில்லை, நம்மோடு வாழ்கின்றார் என்பதற்கு அருள் மழையாக, அருள் அடையாளமாகத்தான் இந்த மழையையும் தந்திருக்கின்றார். எந்த ஒரு ஆனந்தத்தோடு இந்த நேரத்திலே இந்த நற்கருணை ஆசிரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். இந்த அப்பத்திலே இயேசு வாழ்கிறார். 2017ஆம் ஆண்டு என்றோ ஒரு நாள் நடந்த புதுமை கிடையாது. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி என்றாலே முட்டாள் தின விழா. அந்த நாளிலே அந்த மொரோக்கோ நாட்டிலே இருக்கின்ற ஜூலி என்கிற சகோதரி படுக்கையிலே எடுத்து செல்கிறார்கள். உன்னுடைய படுக்கையை சுருட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை அந்த படுக்கையிலே படுத்து கிடந்த அந்த ஜூலிக்கு இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உலகமெங்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள் தின விழா என்று கொண்டாடப்படுகிறது. இந்த முட்டாள் தினத்திலே நீ என்னை குணப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்பிக்கையோடு ஜெபித்த அந்த ஜூலி என்ற சகோதரியை முட்டாளா ஆக்க விடாமல் உடல் சுகத்தை கொடுக்கின்றார், வாழ்வை கொடுக்கின்றார், அற்புதத்தை செய்கின்றார், அதிசயத்தை செய்கின்றார். அதே ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றார் என்ற ஒரு ஆசிரோடு, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே என்ற பாடலை பாடி இந்த நற்கருணை ஆண்டவருடைய இறுதி ஆசிரும் நற்சுகத்தையும் வாழ்வையும் வளத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் நம் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருகின்றார். கண்களை மூடி பயபக்தியோடு நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மனதில் இருக்கின்ற காயங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் ஆண்டவர் என்னை அன்போடு தேடி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகின்ற என் அன்பு தெய்வமே, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்கின்ற ஒவ்வொருவரும் உடல் சுகம் பெறுகின்ற என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்திலே ஆன்மீக சுகத்தையும் உடல் சுகத்தையும் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான தீவினைகளையும் தகர்த்தெறிந்து எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியம் நிறைவாக பொழிய வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவரை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எல்லோருமே இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஏதோ எந்த ஒரு தேவைகளுக்காக இந்த கோடி அற்புத அந்தோணியாரை நாடி வந்திருக்கிறீர்களோ அந்த தேவைகளை தர காத்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தினால் எங்களை ஆசீர்வதியும். இந்த உயிருள்ள தெய்வமாகிய நற்கருணை ஆண்டவரை எங்களை சுகப்படுத்த காத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மனதுருகி ஜெபியுங்கள். ஒரு மனதில் இருக்கிற தேவைகளை எல்லாம் ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். நற்கருணை ஆண்டவர் சுகத்தை தர காத்து கொண்டிருக்கிற வேளையிலே அன்பு மகனே மகளே, ஒவ்வொருவரும் கவலையும் கண்ணீரையும் வேதனையும் ஏதோ இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரிடம் கொடுத்து ஜெபியுங்கள். நன்றி ஐயா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஏதோ எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சக்தியற்றி இருக்கின்ற நேரத்திலே, இறந்த வாழ்க்கை வாழ்கின்ற நேரத்திலே, எல்லாம் இருந்து பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே, மகிழ்ச்சியை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களை தேடி வந்த அன்பு தெய்வமே, எல்லோரும் என்னிடம் மாறுங்கள், நான் கனிவும் சுகமும் மனத்தாழ்மையும் கொண்ட அன்பு தெய்வம் என்று மத்தேயு 11:28 சொன்ன அன்பு தெய்வமே, உன் கண்ணீரை காண்கின்ற தெய்வமாக, உனக்கு சுகத்தை தருகின்ற தெய்வமாக இந்த நேரத்தில் எங்களை தேடி வந்த அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கழுதைக்கு இருந்த அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே எங்களை குணமாக்கும், நலமாக்கும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு வரங்களையும் நிறைவாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உயிருள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் நம்பிக்கை நங்கூரமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுதினமும் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கூடும். எல்லா ஆசீர்வாதமும் கோடியற்ப அந்தோணியார் விருது விலங்கினாலே வீற்றுக்கொண்டு நாட்டுக்கோவிலிலே வீற்றுக்கொண்டு தன்னை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து வருகின்ற எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளும் ஆசிரும் இந்த நற்கருணையின் வழியாக சுகத்தையும் ஆசிரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர் பாடல் பாடி நற்கருணை ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரில் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்
வெற்றியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவுகூர அருள் புரிந்திரே. உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோனியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உன் புகழை. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோனியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உன் புகழை. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர், உம்மை நாளும் புகழ்கின்றனர். எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர், உம்மை நாளும் புகழ்கின்றனர். வந்தோர்க்கெல்லாம் இறைவரம் தந்து நாளும் காக்கின்றீர், நன்மைகள் புரிகின்றீர். புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோனியாரே,
மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உன் புகழை. துணையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனிதன் துணையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனிதன் துணையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித கோடி அற்புதரே வாழ்க.